ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சமைச்சு செம்மையாக கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நினைவு நாளையொட்டி தான் கொடுக்க போகிறோம். 6வது ஆண்டு நினைவு நாளையொட்டி. அவரோட பேர் வந்து ஞானமணி பஞ்சாட்சரம். அவங்களோட நினைவு நாளையொட்டி தான் நாங்கள் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அவரோட பிள்ளைகள் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, பிரான்ஸில் இருந்து ரோஹிணி, ஜெயந்தி, அவரோட 2 பிள்ளைகளும் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். ஞானமணி பஞ்சாட்சரம் அந்த அம்மாவோட நினைவு நாளையொட்டி தான் கொடுக்க சொல்லியிருக்கணும். நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கடகடண்டு சாப்பாடெல்லாம் செய்து நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு நாங்கள் முதல் உளிய வைக்கலாம். உளிய வைப்போம். இப்போ உள்ள கொதி கேட்டுக்க. இப்போ இதில் சிக்கன் எடுத்துருக்கேன்னு பாருங்க. சிக்கன் குழம்புக்கு இன்றைக்கி இந்த மாதிரி செய்ய போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்ப்போம். இது எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி இதில் வந்து சட்டியை வைப்போம். கத்திரிக்காய் பொரிச்சு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் மோதி மாதிரி செய்கிறதுக்கு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நெத்திரிக்காய் வாடெல்லாம் அதுக்கு சட்டி சூடாட்டும். இங்கெல்லாம் குழம்புக்கு சட்டியை வைப்பேன், சூடாட்டுக்கும். இல்லை முட்டை அவிய வச்சுனா நல்லா அவிஞ்சிட்டு இறக்கி போட்டு உடைக்க வேண்டியான்னு பாருங்கள். முட்டை கோதை நல்லா அவிஞ்சிட்டு சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். இது வந்து கத்திரிக்காய்க்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சிக்கு, குழம்புக்கு எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். இங்கெல்லாம் குழம்புக்கு எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ப்போம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இது வந்து குழம்புக்கு. மேலே பாருங்க, இதுவும் வதங்கட்டும். கத்திரிக்காய்க்கு இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். இங்கே பாருங்க, கத்திரிக்காய்க்கும் இஞ்சி உள்ளி வதங்கட்டும். தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கு. நீங்கள் கத்திரிக்காய்க்கும் தக்காளி பழம் சேர்ப்போம். வதங்கட்டும். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இங்கே சிக்கன் பிரட்டி வச்சுக்கன்னு பாருங்கள், சேர்ப்போம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு அவிஞ்சி வரும் கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். இங்கெல்லாம் கத்திரிக்காய்க்கு பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி இதில் வந்து கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சமாக மாசித்தூள், இங்கே நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், நெத்தலி கருவாடு இது எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக வட்டி இதை சேர்ப்போம். கொஞ்சமாக தக்காளி சோஸ் சேர்க்குறேன். கணக்கையில் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம்.
இதுக்கு தேங்காய் பால் நான் சேர்க்கல, உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பால் சேர்க்கலாம், தலைப்பால் ஒரு கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி நல்லா அப்படியே வந்திருக்கு, அதோட நான் சேர்க்கல. இதில் வந்து கேரட் சாம்பல் போட போகிறேன். கேரட்டை பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுக்கிறேன். கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தான் போட போகிறேன். நீள வெங்காயத்தை அப்படி நீள வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2-3 வெட்டி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்பேன். இதோட பார்த்திங்கன்னா மிளகு தூள் ஒரு கொஞ்சம், உப்பு சேர்க்குறேன், தயிர் சேர்க்குறேன் ஒரு 2 கரண்டி. இனி இதோட பார்த்திங்கன்னா தேசிக்காய் புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்டு பார்த்தீங்களா, நல்லாவே கொதிச்சிட்டு இனி அரிசியை கழுவி எடுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நிப்பாட்டியாச்சு. கொழும்பு 1லேருந்து கொழும்பு 15 மட்டும் தண்ணி நிப்பாட்டியாச்சு. நேற்று இரவு நல்ல வேளை நியூஸில் பார்த்து கொண்டு இருந்த நண்பர்களே, ஒரு 11 மணி இருக்கும், கடகடன்னு ஓடி வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்களா, அரிசியை கழுவி எடுப்போம். ரம்பையில் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், இனி அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. இதை மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடுவோம். வெயில் நல்லா வருது, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் காலுகளுக்கும் சுடாது. இப்போ சிக்கனை பார்ப்போம். பாருங்கள் தண்ணியே சேர்க்கல, எப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. இனி இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது முதலாம் பால். ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இதோட குழம்பு தூள் சேர்க்குறேன், சோபா சாஸ், கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இனி இதோட உப்பு சேர்க்குறேன், கலந்து விடுவோம். இதில் இறைச்சியில் வாசத்துக்கு, இறைச்சி கறிக்கு வாசத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, ரம்பையில் பட்டை, மிளகு, சீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம், கடுகு, இது எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இந்த மாதிரி அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மிக்ஸி கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் சூடாறினோன்னு அரைச்செடுக்க வேண்டியதுதான். சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் பாருங்க. இந்த பதத்தில் எடுத்தால் தான் எங்களுக்கு சரி கணக்காக வரும். என்ன வெயிலுன்றீங்க நண்பர்களே, உங்கள் ஊர் வெயிலா எங்கள் ஊர் வெயிலா, அடித்து கொளுத்துது. எங்க கீழே இறங்கி போகுதுண்டா. குழம்ப பாப்பா பாருங்க நல்லாவே கொதிச்சு வருது. இங்கெல்லாம் வாசத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன்னு பாருங்க, அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க, நல்லா கணக்காக வந்துட்டு.
இறக்கிட்டு தேசி புளி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கிண்ணத்துக்கு மாற்றுவோம். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு, இங்கால கேரட் சம்பல், கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல். இது மோதி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செய்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முட்டை, சிக்கன் குழம்பு. நாங்கள் சாப்பாடை கட்டுவோம். தண்ணி போத்திலும் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஜூட் கொண்டு வரார். அதுக்குள்ள நான் சாப்பாட்டை கட்டி எடுத்துருவேன். சோறு, இது பாருங்க கேரட் சம்பல், கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காய் பொரியலோடையே சாப்பிட்றலாம், அப்படி ஒரு நல்லா இருக்கும். இங்கே முட்டை, அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு. இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடை கடை கட்டி எடுப்போம்மா. இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. இனி பேக்கில் கட்டி எடுப்போம். தண்ணிப்பத்திரம் கீழேயா வாழைப்பழம் திருப்பி கீழே தூக்கிக்கொண்டு போகணும், சூட்டு கீழே வச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட்டு எடுப்போம் எல்லாத்தையுமா. கட்டுவோம். சாப்பாடு தனிப்பத்தில் இருக்கா சாப்பாடு ஐயா? இந்தாங்க சாப்பாடு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட இல்லையா? சாப்பிடுங்க. அப்படி தரவா? நல்ல நித்திர ஒன்றுட்டீங்களோ? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணா இந்தாங்க 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 எடுங்க, நான் கொடுக்குறேன். இதை உங்களோட எடுங்க, நான் கொடுக்குறேன். அவரு சுகம் இல்லம்மா. சோம் இல்லையா? என்ன மருந்து எடுக்க இல்லையா? சுகம் இல்லம்மா. ஹாஸ்பிட்டல் போயில்லையா? கூப்பிட்டு போறேன். எடுங்க மருந்து. கடலுக்கு சரி இன்னும் பான் சாப்பிட்றீங்களா? சோறு சாப்பிடுங்க. கேம கேம கேவது சாப்பிடுங்க. ஐயா
சரி சரி சாப்பிடுங்க. அம்மா இல்லையா அந்த அம்மா? ஐயா இந்தாங்க இந்தாங்க. ஐயா இந்தாங்க. ஐயா சாப்பிடுங்க. 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 இந்த சாப்பாடெல்லாம் சிறப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.